எஸ்ஐஆர் முடிந்து முதலாவது தேர்தல் நடக்கப் போகிறது. இதுல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிற நிலைமையில முதலாவது தேர்தலை சந்திக்கிறோம். தயவு செய்து அத்துணை பேரும் வாக்களியுங்கள். நம்முடைய வாக்கு இருக்கிறதா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளுங்கள். முதலாவது அனைவரும் வாக்களிப்பது கட்டாயம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது வாக்களிப்பது பொறுப்பு. நான் அதற்கு கியாமத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அசைவும், ஒரு விரலுடைய அசைவு கியாமத்திலே பேசும். அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்பட்டது. நீங்கள் எதற்காக எதில எந்த பட்டனில் கை வைத்தீர்கள்? ஒரு சின்ன விஷயம் தானே. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃபியாவை பார்த்து ஒரு பிட்டச்சின்னு சொன்னாங்க. சில ஹதீஸ்ல இப்படியும் வருது, அவங்க வாயால கூட சொல்லல, சில சைக்கிணையாக தான் சொன்னாங்க, கை வச்சு காட்டினாங்க. சல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய வார்த்தையை கடலில் கலந்தால் கடலை நாசமாகி போய்விடும், அது கலந்து போய்விடும், கசந்து போய்விடும் என்று அந்த அளவுக்கு மோசமான வார்த்தையை சொன்னார்கள். எனவே நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு சட்டத்திற்குட்பட்டது. பேசுவதும் சரி, சிரிப்பதும் சரி, நடப்பதும் சரி, அல்லாஹ்விடத்திலே ஒரு சட்டத்திற்குட்பட்டது. இது ஹராமா ஹலாலா, இது கூடுமா கூடாதா, இது வாஜிபா ஃபர்தா. அதே போன்றுதான் நாம் வாக்களிக்கக்கூடிய வாக்கும் பொறுப்பு மிக்கது. கியாமத்திலே அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒரு விரலை அழுத்துகிறோம் என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் சொல்லுவான், அல்யௌம நஃப்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இன்று வாய்களில் முத்திரையிடுவோம், அவர்களுடைய கைகள் பேசும், அவருடைய கால்கள் பேசும். நம்முடைய கைகள் எதை அழுத்தியது, எந்த பட்டனை தட்டியது, இது கேள்விக்குரியது. நீங்கள் யோசித்து பார்த்து ஒழுங்காக வாக்களித்தீர்களா? இல்ல பரவாயில்லை, இது அரசியல் தான், அரசியலுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, கியாமத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றல்ல. நம்முடைய ஒவ்வொரு அசைவுக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ், நான் தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுப்பு சரியாக இருக்க வேண்டும். நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறேனோ அதுல எந்த தவறும் நிகழ்ந்து விடக்கூடாது. அது மார்க்க ரீதியாகவும் சரி, உலக ரீதியாகவும் சரி, எந்த நஷ்டத்தையும் கொண்டு வந்து விடக்கூடாது. வியாழக்கிழமை காலையில தஹஜ்ஜுத் ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய, முதலாவது என்னுடைய தேர்ந்தெடுப்பு சரியாக இருக்க வேண்டும், இதுல எந்த தவறும் நிகழ்ந்து விடக்கூடாது. வாக்களித்த பிறகு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹமுனா, யா அல்லாஹ், எங்களின் மீது கருணை காட்டாத குளூரக்கார ஆட்சியாளர்களை எங்களின் மீது நீ சாட்டி விடாதே. எங்களுக்கு நலவையும், இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு யார் நல்லது செய்வார்களோ, நல்லதை செய்ய நாடி இருக்கிறார்களோ, யாரால் செய்ய முடியுமோ அப்படிப்பட்டவர்களுடைய கையில் ஆட்சியை கொடு என்று வாக்களித்த பிறகு துஆவும் செய்யுங்கள்.